Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 7 அளவியல் இங்கிலீஷில் வந்து மென்சுரேஷன்னு சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.4 வந்து இந்த 7th சாப்டர்லேயே வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ அதை பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1. The perimeter of a triangle having sides 15 cm, 20 cm and 25 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், மூணோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அரை சுற்றளவுனா எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ 15 ப்ளஸ் 20 ப்ளஸ் 25 டிவைடட் பை 2 இந்த மூணு வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 60 கிடைக்கிது. ஸோ 60 டிவைடட் பை 2னா கேன்சல் பண்ணால் 30 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இஃப் தி சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் தென் தி ஏரியா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ட்ரையாங்கிள் 3 4 5 வேல்யூஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு ட்ரையாங்கிள் தானே. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறக்கு ஸோ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 3 இன்ட்டு 4ன்னு போடுறோம். கேன்சல் பண்ண எனக்கு 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஆப்ஷன் 2. Third question. The perimeter of an equilateral triangle is 30 cm. The area isன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்ரல். ஸோ சமபக்க முக்கோணம்னா 3 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் முக்கோணம்னா 3 சைடு. ஸோ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 3a. இப்போ 3a ஈக்குவல் டு அதோட எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியா 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 ஏ வேல்யூ வந்து 30 டிவைடட் பை 3 கட் பண்ணால் 10ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஏ வந்து 10. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? √3 டிவைடட் பை 4 ஏ ஸ்கொயர்டு. ஸோ √3 டிவைடட் பை 4 ஏன்னா 10 ஸ்கொயர்டு. ஸோ 10 ஸ்கொயர்னா 10 இன்ட்டு 10 இல்லை கேன்சல் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் 25√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது வந்து என்ன? ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். The lateral surface area of the cube of side 12 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து ஃபார்முலா 4a ஸ்கொயர்டு. ஸோ சைடு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 12னு கொடுத்துட்டாங்க. 4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 4 இன்ட்டு 144 4 இன்ட்டு 144 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். If the lateral surface area of a cube is 600 centimeter square, then the total surface area is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் மொத்த பரப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்டு. 4a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 600. அதே மொத்த பக்கப்பரப்பு கொடுத்துட்டாங்க மொத்தமாக. ஸோ 600. ஸோ ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 4னா 150. ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 150. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர்டா? ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ 153. 6 இன்ட்டு 150 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. The total surface area of a cuboid with dimension 10 cm into 6 cm into 5 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனசெவ்வக பெட்டியின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? மொத்த பரப்பு என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்குரிய ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது? 6 + 30 + 50 140. 2 into 140 equal to 280 centimeter squared. Option 1. Next, seventh one. If the ratio of the side of two cubes are 2:3, then ratio of their surface area will be என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு கனசதுரத்தின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்பின் விகிதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சர்ஃபேஸ் ஏரியா 1, சர்ஃபேஸ் ஏரியா 1 2 டயக்ராம். ஓகேங்களா? இதோட விகிதம் 2, இது வந்து 3. இப்போ 2:3னா கன்வெர்ட் பண்ணும்போது 2x 3x எழுதுவோம். ஸோ எழுதியிருக்கேன். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா 1 டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா 2.
ஸோ ஃபார்முலா என்ன 6a ஸ்கொயர்டு. ஸோ 6a 1 ஸ்கொயர்டு 6a 2 ஸ்கொயர்டு. ஸோ இதோட வேல்யூ தான் என்ன இருக்குது 2x ஸ்கொயர்டு 3x ஸ்கொயர்டு. 2னா 2 ஸ்கொயர்டா, இப்போ 4x ஸ்கொயர்டு. 3னா 3 ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர்டு. x ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 4 9 இருக்குது. ஸோ 4:9 ஆப்ஷன் 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு question number 8. The volume of cuboid is 660 centimeter cube and the area of the base is 33 centimeter squared. Its height is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் என்ன L இன்ட்டு B இன்ட்டு ஹெச், வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா. ஸோ அதோட இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 616 கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் வந்து 33ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 33 இன்ட்டு இது ஃபுல்லாக வந்து 33 இன்ட்டு ஹெச் என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். உயரம் மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். அதோட அடிப்பரப்புமே லென்த்து ரெண்டும் சேர்ந்தது 33ன்னு அவங்க ஏற்கனவே கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹைட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் மட்டும்தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 660 டிவைடட் பை 33 ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 20 சென்டிமீட்டருங்கிறது ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இந்த டயக்ராமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 9. The capacity of a water tank dimension 10 meter, 5 meter, 1.5 meter is. தமிழை ரிப்பீட் பண்ணுற 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்னாலே L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். ஸோ அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 75 மீட்டர் க்யூப்னு கிடைக்கும். ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டர் க்யூப்னா 75 இன்ட்டு 1000 75,000 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. The number of bricks each measuring 50 cm and 30 cm 20 cm that will be required to build a wall whose dimension are 5 meter into 3 meter into 2 மீட்டர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மீட்டர் 3 மீட்டர் 2 மீட்டர் அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் கேபிட்டலில் டிஃப்ரென்சியேஷனுக்காக கேபிட்டல் எழுதியிருக்க இன்ட்டு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். ஸோ இதோட டைமென்ஷன் என்ன 500 இன்ட்டு 300 இன்ட்டு 200. இதோட டைமென்ஷன் என்ன பிரிக்கோடது 50 இன்ட்டு 30 இன்ட்டு 20. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது 1000 கிடைக்கிது. அப்போ எவ்வளோ கல் தேவை 1000 கல் தேவை அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ இந்த சம்மில் இருக்கிறதுல ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குரிய ஆன்சர், 2 அதுக்குரிய ஆன்சர், 3 அதுக்குரிய ஆன்சர் கண்டினியூ ஆகுது, அதுக்குரிய ஆன்சர் 4 அதுக்குரிய ஆன்சர், 5 அதுக்குரிய ஆன்சர், 6 ஆன்சர் சொல்யூஷன் பார்க்கலாம். 6க்குரிய சொல்யூஷன் இதுதான். 7th கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் இது. 8th கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது, இது அதோட ஆன்சர். 9th கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் இது. 10th கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.